இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி கொஜ்ஜு செய்யறது பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, பச்சை கடலைப்பருப்பு, உளுந்து. நாங்கள் கொஜ்ஜு தான் சொல்கிறது, கொஜ்ஜோ தொக்கோ, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அப்புறமா வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது, கூடவே பூண்டு இடிச்சுது, எல்லாமே போட்டு வதக்கணும். இப்போ நல்லா வதக்குது பாருங்கள். இப்படி வதக்கிக்கணும். நல்லா ஒரு கோல்டு கலர் வரட்டும். நான் வந்து காட்டி நிற்கிறியா? தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா பழுத்து தக்காளியை இப்படி வச்சு நல்லா இப்படி பிசையணும். இது வந்து என் ஸ்டைலில் நான் செஞ்சு நிற்கிற தக்காளி தொக்கு, சரியா? அப்போ தான் நம்ம கை பக்குவம்லாம் இதுக்குள்ளே அப்படியே இறங்கும். கை பக்குவம் தூக்கத்தில் இருந்தும் கையை நக்குவோம் அன்று மாதிரி. இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையை கழுவிக்கணும். அதுக்காக நல்லா தக்காளியை பிசைஞ்சிட்டு நக்கிடக்கூடாது. நல்லா கையை வச்சு பிசைஞ்சிட்டு போய் கையை கழுவிக்கலாம். அப்புறமா வெங்காயம் பூண்டு என்னென்னுக்கிறத என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சைடில். இன்னும் பழுத்துருக்கணும். நல்லா பழுத்து தக்காளினா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். தக்காளி சீக்கிரமாக வேகணும்னா குக்கரில் போட்டு பாருங்க, நடுவில் இப்படிலாம் இருக்கும், எடுத்து இப்படி போட்டுருணும். நம்ம சைடுக்கு நடுவில் கையை கழுவிட்டு வந்து அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் மறுபடியும் நல்லா வதங்கி இருக்குதான்னு பார்க்கணும். ஆனால் அது இன்னும் வதங்கலை. நல்லா வதங்கணும், கோல்டு கலர் ஆகட்டும். கோல்டு கலர் ஆனதுக்கப்புறமா நாம் இந்த தக்காளி அதுக்குள்ளே போட்டு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு விசிலுக்கு வைக்கலாம். ஒரு விசிலுக்கு வச்சுட்டு அப்புறமா திறந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு கோல்டு கலர் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், நல்லா கைவிட்டு பிசைஞ்சிருக்கிறோம்ல, அதை இதில் போடுவோம். போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல, இப்படி தான் இப்படி போட்டுட்டு பிசைஞ்சிட்டு இருங்க. அப்படியே இருங்க ஒரு செகண்டு. நம்ம உப்பு போட்டுப்போம். சொல்லு உப்பு. இவ்வளோ உப்பு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு கை கழுவுணுமே. இப்படி ஒரு கலக்கிட்டு தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? குக்கரை வச்சுலாம் போட போகிறோம். என்ன போச்சது? போட்டு லாக்கு போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். சட்டுன்னு ஆகிடும் ஒரே விசில். சட்டுன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, குக்கரில் வச்சு லாக் விட்டாச்சா? நல்லா வெந்திருக்கும் பூ மாதிரி. அதை இப்படி கரண்டியை வச்சே கலக்குங்க. அப்படியும் உங்களால் முடியாதா? இன்னொரு டிப்ஸ் இருக்குது, இருங்க காட்டுறேன். இதை வச்சு மேஷ் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாமே ஒரு ஃபேவரட் ஃபுட்டு இருக்கும்ல. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்கே இதுதாங்க ஃபேவரெட்டு. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்க என் ஸ்டைலில். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வீங்க, நான் செய்கிற மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதாங்க. தண்ணியே ஊற்றலை, தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் இது. எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கோமா? குழம்புத்தூள்
உங்களது காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் குழம்புத்தூளில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எங்கள் குழம்புத்தூளில் இருக்கிறதே போதும், காரம் கரெக்டாக இருக்குது. அப்போவே நம்ம உப்பு போட்டுருந்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சுக்கணும், மறுபடியும் உப்பு போடக்கூடாது. அப்போவே தக்காளி வதங்கிறதுக்குன்னு உப்பு போட்டிருந்தோம் இல்லை, அதுதான். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த குழம்புத்தூளில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இருக்குது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு, கமகமானுது ஃப்ளேவர். எவ்வளோ பாருங்கள், அப்போவே எவ்வளோ தண்ணி இருந்துச்சுல்ல, தக்காளியில் இருந்த தண்ணி தாங்க. நான் அதுக்கப்புறம் தண்ணி ஒரு ட்ராப் கூட நான் போடவே இல்லை. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கி இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். சைட்லலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்னொரு 2 நிமிஷம் அடிக்கடி இப்படி வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். நம்ம குழம்பு தூளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லை, அதனால. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு வேகலை கொதிக்கலைன்னா அது எங்கே வந்து கொதிக்கும், அடி பிடிச்சிருது. பாருங்கள், அடி பிடிச்சிட்டு இருக்குது, தெரியுதா? பாரு, அடி பிடிச்சிட்டு இருக்குது. கவனிச்சுக்கல, நீங்கள் இந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க. பார்த்து கிட்டத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா பொறுமையாக சமைக்கணும். பொறுமையாக சமைக்கிறத விட அன்பாக சமைக்கணும். உண்மையிலே எனக்கு சமைக்கவே பிடிக்காது. பெத்த பிள்ளைக்காகவும் கட்டின புருஷனுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பையும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையும் போட்டு செஞ்சிட்ருக்கேன். லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலை. இரு பாருங்கள், சைட்லெல்லாம் தெரியுதா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. ஆச்சுங்களா? இப்போது நாம் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை போடுவோம். போட்ட ஒரு மிக்ஸ். ஒரு சில பேருக்கு இந்த மல்லி இலையோட ஃப்ளேவர் பிடிக்கவே மாட்டேனுது. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு சில பேர் இருக்காங்க கொத்தமல்லி பிடிக்காதவங்க. எங்களுக்கெல்லாம் கொத்தமல்லி போட்டால் தான் பிடிக்குங்க, பச்சையவே நல்லா சாப்பிடுவோம். சரிங்களா? அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. சோறு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சூடாக சோறு. சரிங்களா? ಸಾಕಪ್ಪು ಸಾಕು ಜಾಸ್ತಿ ಆಗೋಯ್ತಾ? சாப்பிட்றா பாருங்க, தொக்கு, தக்காளி தொக்கு. இவ்வளோதாங்க. நாங்கள் சோறு தாங்க நிறைய சாப்பிட்றது வீட்டில். இட்லி தோசை சப்பாத்தி செய்வோம் ரேரு, ஆனால் எங்களுக்கு சோறு தான் வேணும். நீங்களும் இந்த மாதிரி சோறு தான் சாப்பிட்றேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நிறைய பேர் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவாங்க நைட்டில். நாங்கள்லாம் வந்து எப்பயுமே சோறு தான், ரொம்ப ரேர் தான் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாம். டிஃபனுக்கு பசங்களுக்கு கொடுக்கணுமேன்றதுக்காக நானும் செய்கிறேங்க. டிஃபன் ஐட்டம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்தது. சோறு களி தான் எங்களுக்கு வேணும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? பாய்.